வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஸ்டார்டிங் ஆஃப்டர் 40. இது ஒரு ட்ராவல் vlog தான். ரீசெண்டாக மதுரைக்கு போயிருந்தப்போ நான் எடுத்தது. ட்ராவல் vlog எடுக்கணுன்றது எடுக்கலை, பட் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்து அதவே ஒரு vlog-ஆக போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் தங்கியிருந்த இடம் கரெக்டாக மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான். அங்கே தான் தங்கியிருந்தேன். சிங்கிள் ரூம் தான் எடுத்து தங்கியிருந்தேன். நான் ஏசி ஸ்ரீ சாய் சங்கர்ன்ற ஒரு ஹோட்டலில் தான். ஒரு ஷார்ட் ஸ்டே 1 or 2 days மேக்ஸிமம். சும்மா ஒரு பிஸ்னஸ் விசிட்டோ இல்லை ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி மதுரைக்கு வந்திருந்தீங்கன்னா இது நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ப்ரைஸஸ் ரொம்ப நாமினலாக இருக்குது, பட் மேஜராக அவங்கள்ட்ட இருக்கிறது நான் ஏசி ரூம்ஸ் மட்டும்தான். என்டே கேரளம் மூணார் போகலான் தான் இந்த பிளான் ஆக்சுவலி. அதனால தான் ரூம்லேருந்து காலையில் 4:30 மணிக்கே கிளம்பிட்டேன். 5:45 மூணாருக்கு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பஸ் இருக்குது. அதை பிடிச்சோம்னா காலையில் எப்படி ஒரு 11 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு ஷெட்யூல் டைம் இருக்குது, பார்க்கலாம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. அடுத்து இப்போ பஸ்ஸுக்கு தான் வெயிட்டிங்க. டைம் கீப்பர்கிட்ட கேட்டால் இன்னொரு 5 minutes வந்துடும் சொன்னார். கரெக்டாக காலையில் 5:50க்கு எடுத்த பஸ்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு தேனி தாங்க. மூணாருக்கு டோட்டல் ட்ராவல் டைம் 5 hours வருது, அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் போனீங்கன்னா. டிக்கெட் ப்ரைஸிங் 170 rupees. மதுரையிலேருந்து மூணார் போகிற டைரக்ட் பஸ் கிளம்புனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 passengers கூட இல்லை. ஆனால் ஒன்ஸ் தேனிக்கு அடுத்து போடி, இந்த 2 பஸ் ஸ்டாப்லேயும் தான் போடிமெட்டு போகிறதுக்காக அத்தனை பேரும் பஸ்ஸில் வந்தாங்க. க்ரௌடு நிறையவே வந்துச்சு அப்போ பஸ்ஸில். கொஞ்ச நேரத்தில் போடி நாயக்கனூர், அதாவது போடி தாண்டினோடனே ஒரு ஷார்ப் லெஃப்ட் ஒன்று திரும்பும். லெஃப்ட்டில் திரும்புறது பார்த்தோம்னா கரெக்டாக மூணார் போகிற ரோடு தான். லெஃப்ட்டில் திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம குரங்கநெல்லியா ட்ரெக்கிங் ஸ்பாட்டு அந்த மாதிரி போகலாம். பட் ஆனால் லெஃப்ட்டில் திரும்பி ஏரியாச்சு. ப்ரைவேட் ட்ராவலர்ஸ், அதாவது பைக்லேயோ இல்லை கார்லேயோ வர்றவங்க இந்த ஸ்பாட்டை நீங்கள் டெஃபினட்டாக நின்று பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாங்க. பஸ்ஸில் போகிறவங்க பொதுவாக இந்த பக்கம் நிற்க முடியாது, ஏன்னா எங்கள் பக்கத்தில் ஸ்டாப்ஸும் கிடையாது. அதனால் நீங்கள் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே தான் போக முடியும். போடி மெட்டு ரீச் ஆயாச்சு. போடியிலேருந்து கரெக்டாக ஒரு 1 hour ட்ராவல் வருது. அதாவது அப்பில் மலை ஏறினோம்னா சூப்பர்ப் லொக்கேஷன் போடி மெட்டுன்னு ஏன் சொல்கிறோன்றது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து நேராக ஒரு மலை மேலே ஏறி அடுத்து கேரளாக்குள்ளே இறக்கம் தாங்க. இது பார்டர் ஆக்சுவலி, நம்ம தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டரு. இந்த ரோடு இங்கே ஏறுறது இல்லையா, இதான் போடி மெட்டு. அங்கேருந்து அப்படியே இறங்கி கேரளாக்குள்ளே போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவோட ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது, அதுவும் அங்கே இருக்குல்ல, அதுதான். இப்போ ஒரு 15 minutes பிரேக். டீ சாப்பிட்றதுக்காக பஸ்ஸு டிரைவரும் கண்டக்டரும் போயிட்டாங்க. நம்மளும் அப்படியே டீ சாப்பிட்டு இருக்கும்போது தான் இங்கே கவனித்தோம். இங்கே டிஎன்இபியில் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஹார்னஸ் மட்டும் வச்சுட்டு எப்படி சரசரன்னு மேலே ஏறி இதை ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன். இப்போ ஒரு 15 minutes பிரேக் முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. போடிமெட்லேருந்து கிளம்பியாச்சு. ஸ்ட்ரைட்டாக மூணார் தான் இப்போ பஸ்ஸு. இன்பிட்வீன் என்ன விஷயம்னா, இந்த போடிமெட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ½ day சுற்றி பார்க்குற அளவுக்கு லொக்கேஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து லோக்கல்ஸை கேட்டிங்கன்னா அவங்களே கைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு சஜஷன், நீங்கள் இப்போது ப்ரைவேட் ட்ராவலராக இல்லாமல் கவர்மெண்ட் பஸ்ஸில் மாதிரி வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஜன்னல் ஓரமாக விண்டோ சீட்டு இருந்ததுன்னா
துண்டு போட்டோ கர்ச்சீஃப் போட்டோ பார்த்து பிடிச்சிட்டு அங்கே உட்காந்துங்க. இப்போ வரப்போகிற லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். போடிமெட்லேருந்து ஒரு ½ அன் ஹவரில் திடீர்னு கொஞ்சம் மழை வந்தது. அதுவும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு ½ அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் மிஸ்ட்டு மூடிடுச்சுங்க. லெஃப்ட்டில் ரோடு கீழே இல்லை ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அந்த வேலியில் என்ன இருக்குன்னே சுத்தமாக தெரியல. கம்ப்ளீட் ஒயிட் மிஸ்ட் க்ளோஸ் ஆகி சுத்தமாக 0 விசிபிலிட்டி. டிரைவருக்கு அங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 0 விசிபிலிட்டி. அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் தாங்க சடனாக பார்த்தோம்னா மிஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வேலி வியூஸ். அடுத்து நீங்கள் இயற்கையை இல்லை நேச்சரை ரொம்ப ரசிக்கிற ஆள், ரொம்ப விரும்புகிற ஆளாக இருந்தீங்கன்னா இப்போ வரப்போகிற கிளிப்பிங்ஸ்லாம் உனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ரொம்ப அமைதியாக பசுமையாக ரொம்ப அழகாக இருக்குது. இது சின்ன கானல் வாட்டர் ஃபால்ஸ். இது எங்கே வருதுன்னு பார்த்தோம்னா கரெக்டாக கொலுக்குமலை அண்ட் சூரியநெல்லி ரைட்டில் திரும்புகிற ஒரு ஜங்ஷன் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த வாட்டர் ஃபால் இருக்குது. போடிமெட்டில் இருந்து நீங்கள் மூணார் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லொக்கேஷன்ஸ் இருக்குது. நின்று பொறுமையாக அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ லொக்கேஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறாங்க. மூணார் ரீச் ஆகிட்டோம். மூணார் கரெக்டாக ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா பஜார் இடத்துல தான் இருக்கேன் நான். இங்கேருந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை வரப்போகிற எபிசோடில் நம்ம பார்ப்போம். Until then, keep watching starting after 40.